இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னான்னு தேடிட்டு வரும்போது தான் ஏதோ இங்கே பாருங்கள் வாழைப்பழம் நம்ம குழந்தைங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இங்கே பாருங்கள். நான் வர்றதுக்கு முன்னாடியே வாழைப்பழமாக வேணும் வாழைப்பழம் நான் சாப்பிட்டது மிச்சம்தாங்கிற மாதிரி குருவிங்கெல்லாம் சாப்பிட்டுருச்சுங்க. பரவாயில்ல, அவங்களும் சாப்பிட்டுட்டு போகிறாங்க. நம்மளுக்கு வேணும்னா கூட நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சாப்பிட்டது மிச்சம் தானே நம்மளோட இயற்கையாக சேர்ந்து அவங்களும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகிறாங்க. இவ்வளோ சாப்பிட்டுட்டு போகிறாங்க. ஏதோ அவங்களால முடிஞ்சது. இந்த மரம் இருக்கிற வரைக்கும் அவங்களும் 4 பழம் சாப்பிடட்டும். ஒரு பழம் போதுங்க, ஒரு ஆள் நல்லா சாப்பிட்லாம், வயிறு கும்முன்னு ஆயிரும். சுத்தமாக இந்த கடையிலெல்லாம் வாங்குகிற பழம் காந்தம் போட்டு பழுக்க வைக்கிறேங்கிறாங்க, ஏதேதோ மருந்து சொல்கிறாங்க. பயமாக இருக்குதுங்க. கடையில் வாங்கி பழம் சாப்பிட்றதுக்கு கம்முன்னு இருந்தால் சாப்பிட்லாம், இல்லைன்னா நம்ம பாட்டில் இருந்துடலாங்க. நம்ம வீட்டில் இயற்கையாக அதுவாக பழுக்கிற மாதிரி எந்த ஒரு இது வராதுங்க. எங்கள் பாப்பாவுக்கு ஒன்று, எங்கள் பையனுக்கு ஒன்று. இன்னொன்று லைட்டாக, இதுவும் கொஞ்சம் லைட்டாக திரண்டுருக்குது. ஓகே, 3 பழம் போதும். 3 பழத்தை எடுத்தாச்சு. காலையில் அப்படியே குழம்புக்கு வாழைக்காய். இங்கே பாருங்க, நம்ம வீட்டு வாழைக்காய். இவங்களையும் நான் பிச்சு நாளைக்கு அப்படியே வாழைக்காய் பொரியல் பண்ணிடலாங்க. இப்போ ரொம்ப உயரமாக இருக்குது, காற்று வேறு இங்கே பயங்கரமாக அடிக்கிறதுனால சரியாக வீடியோ எடுக்க முடியல. எங்களுக்கு வாழைக்காவும் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா அப்படி குழம்ப வைக்காமல் அப்படியே வாழைக்காய் நல்லா அப்படி அது செட்டிநாடு வாழைக்காய் செய்வேங்க. அது எங்கள் குழந்தைங்களுக்குனா ரொம்ப பிடிக்கும். ஒரு முறை யாராவது வந்தாலும் அவங்களுக்கு 4 கொடுப்போம், அப்படியே சரியாக இருக்கும். இந்த வாழைக்காய் தேர்றதுக்குள்ளே 2 சீப்பை எடுத்துட்டோம். கரெக்டாக இது திரண்டுருச்சு, இது கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இது தீர்றதுக்குள்ளே இதோ அடுத்த சீப் வாழைக்காய். இது இன்னும் அரைக்காயாக தாங்க இருக்குது. இதுவும் அது முயறதுக்குள்ளே இது வந்துடும். வாழைக்காய் எங்கள் வீட்டிலனா வாழைக்காய் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். அவருக்குன்னா வாழைக்காய் தினம் செஞ்சு கொடுத்தாலும் அவர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அதனால் வாழைக்காய் மரத்துக்கு பஞ்சம் இல்லை நம்ம வீட்டில். இதெல்லாம் இந்த மொந்த வாழைக்கன்று தான் நிறைய இருக்குங்க. வெட்டி விட இவங்க மட்டும் குறையும் இல்லாமல் வந்துடுவாங்க. இங்கே பாருங்கள், கிளைமேட் ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது நம்மளோட தென்னை மரம். சூரியன் மறைய பொழுது அப்படியே செம்ம அழகாக இருக்குது பாருங்களேன். ஓகே, பாய், நாளைக்கு பார்ப்போம்.